பெறுகிறேன். இது ஒரு ஹண்டர். என்னதான் நிலத்துல சீட்டா வேகத்துல ராஜானாலும் காத்துல பெறுகிறேன் தான் ராஜா. இதனோட வேகம் மணிக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 80 இல்லை 110 இல்லை 160? அதுவும் இல்லைன்னா 180? இப்படி நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட கணிப்பு தவறு. இதனோட உச்சபட்ச வேகம் மணிக்கு 389 கிலோமீட்டர். பால்கானிடே இனத்தோட சேர்ந்த இது இந்த இனத்திலேயே அதிவேகமாக வேட்டையாடும் தன்மையுடையது. இதனுடைய இறக்கை அகலம் 106 சென்டிமீட்டர். இதனுடைய உடல் நீளம் 49 சென்டிமீட்டர் தான். கருப்பு தலையையும் பழுப்பு நிற கண்களையும் கொண்ட இது காலை மற்றும் மாலை நேரத்தில் சுறுசுறுப்பாக இயங்கும் தன்மையை பெற்றிருக்கு. நீர்வாத்து, புறா, காகம், முக்குளிப்பா, நீர்க்குமிழி போன்ற பறவை இனங்களை வேட்டையாடி உண்ணும். மதிய நேரத்தில் மரத்தின் இலைநிழலில் அமைதியாக காத்திருக்கும். மிக உயரத்திலிருந்து கூட தன்னுடைய இரையை மிக கனக்கச்சிதமாக வேட்டையாடும். ஏதோ ஒரு இரையை இப்போ பார்த்துருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இறைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வேகத்தையும் மாற்றி அமைச்சுக்கும். அது ஒரு புறா. இறையை அதிவேகம் எடுக்க செய்து பின்னாலே துரத்தி தாக்கும் வல்லமைப்படுத்தது. புறா கதை முடிந்தது. கொக்கி போன்ற தன் தோள்களால் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது இரையை வேட்டையாடும். நீலம் கலந்த சாம்பல் நிற ரெக்கைகளை கொண்டிருக்கும் இது அதிவேகமாக பறக்கிற தன்மையுடையது. இணையாக அல்லாமல் தனித்து வேட்டையாடும் சிறப்பு உடையது பெறுகிறாய். இது பெரும்பாலும் நீரில் வாழக்கூடிய பறவைகளை விரும்பி உண்ணும் தன்மையுடையது. இவைகள் நகரத்தில் வாழும் பொழுது மிக உயரமான கட்டிடங்களை கூடுதலமாக பயன்படுத்துது. பெருந்திரளில் 17 முதல் 19 துணை இனங்கள் உள்ளதா பறவை ஆய்வாளர்கள் கணக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆணை விட பெண் பறவை உருவத்திலும் எடையிலும் கூடுதலாக இருக்கும். நன்றி. இது போன்ற தகவல்களை பெற வைல்ட் வார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.